ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் வச்சு செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி இதை தான் செய்வீங்க. அதுக்கு நான் 3 பாவக்காவை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு முட்டை சேர்த்து, உப்பு, கரம் மசாலா, இதில் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா இதை பெசரி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து எடுத்ததை சேர்த்துக்கோங்க. இது நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது நல்லா வதக்கி விடுங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வேக வச்ச முட்டையவை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இதில் உள்ள சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, தண்ணிலாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து இறக்கி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.